தாவேகா ஆட்சியில் 1 மணி நேரத்திற்கு 2 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் மாநில பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பாலியல் குற்றங்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அப்போது பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை முதல்வர் விஜய் நேரில் சென்று சந்திக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்த தாவேக அரசுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 24 மணி நேரத்தில் 12 கற்பழிப்பு சம்பவங்கள், 1 மணி நேரத்திற்கு 2 கற்பழிப்பு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியில் தான். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. 15ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 12 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. சரி, ஒரு அரசாங்கம் ஏற்பட்டு 30 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் கேட்கலாம், 30 நாள் தான் ஆகிறது என்று. ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் சாதாரண சம்பவம் அல்ல. 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 14 கற்பழிப்பு சம்பவங்கள். யாருடைய ஆட்சியில்? தாவேக அரசு.